Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை பால் எடுத்து நாட்டு சக்கரை வச்சு அல்வா பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா செய்யறதுக்கு சாதா கோதுமை தான் எடுத்துர்க்கேன். இத வந்து தண்ணி ஊத்தி ஓவர் நைட் ஊற வச்சிருங்க. இல்லனா 8 hours ஊற வைங்க. ஊற வச்ச கோதுமை இந்த மாதிரி பிரஸ் பண்ணீங்கனா ரெண்டா உடையணும், நல்லா மாவா ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு கிரைண்டர்ல போட்டு பால் எடுக்க போறோம். போட்டு அரைக்கும் போது 2 times அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் பண்ணியிருக்கணும் ஜல்லடை வச்சு வடிகட்டியிருப்பேன், அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா பாலும் எடுத்துட்ட உடனே ஒரு ஃபில்டர் வச்சு இன்னொரு தடவை வடிகட்ட போகிறோம். கிரைண்டர்லேருந்து அரைச்சிட்டு எல்லா பாலையும் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினோடனே இது மேலே நுரையா வரும், அந்த நுரைய மேலட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடியில் வந்து இந்த பால் தங்கி மேலே தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியை நம்ம ஃபுல்லாக வடிகட்டிட போகிறோம். இப்போ இதை நம்ம 2 hours வச்சுருந்தோம். இந்த மாதிரி மேலே தண்ணியாக இருக்கும், அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட போகிறோம். அது அடியில் இருக்கிற மாவில் தான் அல்வா பண்ண போகிறோம். வடிகட்டின அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு அடியில் வந்து இந்த மாதிரி மாவாக தங்கும். அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குவான்டிட்டி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அல்வா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டிங் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. வெல்லைனா வடிகட்டணும், இது நாட்டு சர்க்கரை வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நம்ம பண்ணலாம். தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும், ஒரு ஸ்டிங் வரும். இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற அந்த கோதுமை பாலை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலர போகிறோம். இந்த அல்வா செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளேஸாக வந்துடும். மாவெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நெய்யை வந்து நல்லா உருக்கி வச்சுக்கோங்க. இதில் 3 பங்காக சேர்க்க போகிறோம். எவ்வளோ நெய் எடுக்கிறோமோ அதை 3 தடவை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, ஃபஸ்ட் டைம் ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. செகண்ட் டைம் நெய் ஊற்றுறோம். இந்த நெய் ஊற்றினோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக ஊற்றின நெய்யெல்லாம் வெளியில் வரும், அந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. ½ an hourக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கேஷ்யூ நட்டு வறுக்கலனாலும் பரவாயில்ல, டைரெக்டாக போட்டாலே இதிலே ஃப்ரை ஆகிடும். கோதுமை பால் எடுத்து நாட்டு சக்கரை போட்டு இந்த அல்வா பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட.
நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.